திமுக தரப்புக்காக தாவேக்காவை விட்டு விலக தயாராக இருக்கிறான்னு சொல்றாரு. அப்போ இவர் திமுகவா தாவேக்காவா? பலவீனமா திமுக தோல்வி அடைவதற்கு காரணம் விசிகாவுடைய வாக்குகள் பூரா தாவேக்காவுக்கு போயிடுச்சு. பால்வாடி அரசியலுக்கு போயிடாதீங்கன்னு அவரே சொல்றாரு. சேரிகள் பூரா விசில் வரையப்பட்டதை அவரே பார்க்கிறாரு. அதை எப்படி மறுக்க முடியும்? அவரே சொல்றது, அவரே பல இடங்களில் மறுத்திருக்கார். ஒரு குழப்ப நிலை அரசியல் தான் அவர் தொடர்கிறார். திமுகவை எதிர்த்தால் தான் அரசியல் தெரிந்த அவருக்கு திமுகவை ஆதரித்து அழிந்து போன கட்சி விசிக என்பதுதான் இப்ப பொதுவெளியில பேசப்படுகிற கருத்து. திமுகவை அழிப்பதுதான் தாவேக்காருடைய முதல் வேலை. திமுக உடைய ரத்தீஷ் இப்ப அபூர்வரா மாதிரி ஆதவரிஜுனாட் இருக்கார். ஒட்டுமொத்தமா திருமாவளவனோட அரசியல் இப்ப எந்த நிலைப்பாட்டில் இருக்கு சார்? தாவேக்கா ஆதரவு நிலைப்பாட்டில் நகர போறாரா அல்லது ஆதரவுல இருந்து வெளியே? அவரே நான் எந்த நேரம் வேணாலும் வெளியேறுவேன்னு சொல்றாரு. அப்போ அங்க என்ன நெருடல் நடந்திருக்கு? அங்க ஒண்ணும் நடக்கல, திமுக தான் நெருடல். அப்ப திமுக சொல்படி தான் இப்போ இன்னும் திருமாவளவன் நடந்துன்னு இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு ஒரு நிகழ்ச்சி நடந்தது. குறிப்பாக தாவேக்கா கூட்டணியில் இருக்கும் தாவேக்கா ஆதரவு கொடுத்த அந்த 4 பேர் அவங்க பேசினதில் ஒரு சில விஷயங்களை திருமாவளவன் சொன்னார். முக்கியமான விஷயம் முதல்ல நான் கேட்குறது, எந்நேரமும் தாவேக்கா ஆதரவு நிலைப்பாட்டிலேருந்து வெளியேறலாம் அப்படின்னு திருமாவளவனோட கருத்து. இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த கருத்து திமுகவுடைய அழுத்தத்தின் விளைவாக வந்த கருத்து. திமுக கூட்டணியிலிருந்து அவர் இன்னும் வெளியேறவில்லை. திமுக கூட்டணியில் விசுவாசமாக இருக்கிறார். திமுக கூட்டணி இவரை பனையூர் பாபு, ஆளூர் ஷானவாஸ் போன்ற நபர்களை இழுப்பதற்கு முயற்சி செய்கிறது. SS பாலாஜி உட்பட 3 பேர் திமுகவோடு இன்னும் தொடர்பில் இருக்கிறார்கள். திமுக ஆட்சி காலத்தில் இந்த 4 பேரும் பெற்ற பலன் திருமாவுக்கு விசுவாசத்தை விட திமுக விசுவாசம்தான். அவர்கள் இன்னும் அதை தொடர்கிறார்கள். ஆனால் அங்கே விஜய்க்கு சாதகமாக தானே பேசிட்டு இருக்காங்க. இல்லை, விஜய்க்கு சாதகமாக பேசினால் டெல்லி இந்தியா கூட்டணி முடிவு பெற்ற பிறகு பத்திரிகையாளர்களை சந்தித்த திருமா திமுகவுக்கு காங்கிரஸ் துரோகம் செய்து விட்டது. இதை பேச வேண்டிய தேவை திமுக பக்கம் இன்னும் நிற்கிறேன் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்வதற்காகத்தான் தொடர்ந்து திமுக தரப்பு வழக்கறிஞரை போல திமுக தரப்பு நியாயத்தை, திமுகவுக்கு காங்கிரஸ் செய்த துரோகத்தை திமுகவே மறந்து விட்டாலும் அவர் மறக்க தயாராக இல்லை. முக்கியமா தாவேக்காவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் என்ன திமுக எந்த தொந்தரவும் செய்யலை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. குறிப்பாக உதயநிதியாக இருக்கட்டும், ஸ்டாலினாக இருக்கட்டும், மூத்த அமைச்சர்கள் வந்து வழி அனுப்பிச்சாங்க, அவங்க எனக்கு எந்த நெருடலும் தரலை அப்படின்ற ஒரு வார்த்தை. இது எப்படி பார்க்கறது நம்ம? இல்லை, அப்படி சொல்லுகிற திரும்ப திமுக தரப்புக்காக தாவேக்காவை விட்டு விலக தயாராக இருக்கிறான்னு சொல்றாரு. அப்போ இவர் திமுகவா தாவேக்காவா? நான் ஒரு டிட்டாச்ல தான் இருக்கேன். தாவேக்காவில் நான் வந்து ஒரு ஒன்றிணைஞ்சு அவங்கள கூட ஒரு சுமூகமான பயணத்தில் இல்லை. கவர்னர் ஆட்சி இங்கே வரக்கூடாது, ஒரு ஆதரவு நிலைப்பாட்டில் தான் இருக்கேன். இதுதான் என்னோட இது. நான் ரொம்ப தாவேக்காவோட ஒன்றி பயணிக்கல அப்படின்றாரு. எந்நேரமும் நான் வெளியேறுவேன் அப்படின்றாரு. இல்லை, இப்படி சொல்லுவதன் மூலம் திமுக தரப்போடு தான் நான் தொடர்பில் இருக்கிறேன் என்று அவர் சொல்றாரு. இதனால வாரியம் எதிர்பார்த்து கிடக்கிற SS பாலாஜி, சிந்தனை செல்வன், ஆளூர் ஷானவாஸ் 3 பேரும் மிக விரைவில் திமுகவை இணைந்து விடுவார்கள். ஏன்? தாவேக்கா எப்போது வேண்டுமானாலும் கவிழ்த்து விடுவேன் என்று சொல்லுகிற திருமாவை நம்பி இந்த 3 பேர் தொடர்ந்து பயணம் செய்ய மாட்டார்கள்.
அதே போல தாவேக்காவும் இவரை நம்பி பயணம் செய்யாது இல்லையா? இப்ப தாவேக்காவுக்கு நம்பிக்கையான கட்சியாக இல்லை. அப்போ வன்னியரசு வெளியேற வேண்டியதுதான். இவரை மாற்று ஏற்பாடு செய்து கொள்ளுகிற வரை தற்காலிகமாக இந்த அமைச்சர் தொடரட்டும். இடைத்தேர்தல் வந்தால் முதலில் வெளியேற்ற வேண்டியது இந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்களைத்தான். இவர்கள் ஒருவேளை திமுகவுடைய பி டீமாக இங்கு செயல்படுகிறார்களா, அல்ல திமுக சொல்லி கேபினட் ரகசியங்களை கடத்துவதற்காக இங்கு கலந்து கொண்டிருக்கிறார்களா என்ற சந்தேகம் யாருக்கு வந்துருச்சு? தாவேக்காவுக்கு வந்துருச்சு. அப்ப தாவேக்கா இவர்களுக்கு மீண்டும் வாரியம் கொடுக்காது. மீண்டும் இவர்களை எப்போது வேண்டுமானாலும் விரட்டுவதற்கான சூழலை தாவேக்கா உருவாக்கிவிடும். நீங்க திருமாவளவன் பேசியதை நீங்க கேட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அதுல சில உண்மைகளும் சொல்றாரு, சில மழுப்புகளும் இருக்கு அவர்கிட்ட. யதார்த்தமா இல்ல இருக்கும் எலாபரேட் பண்ற திருமா, இந்த காட்டுமன்னார் கோயில்ல ஏன் நிக்கணும், திமுக அங்க அழுத்தம் குடிச்சுதா, நீங்க எம்எல்ஏக்கு ஆசைப்பட்டீங்களா, அதிகாரத்துக்கு வரணும் உங்களுக்கு ஆசை இருக்கா, இது போன்ற பல கேள்விகள் அங்க ஜேர்னலிஸ்டுங்க எல்லாம் கேட்டாங்க. ஆனா அவர் எல்லாத்துக்குமே ஒரு கோவப்பட்டு அந்த கோவத்தின் உச்சத்துல போறாரு. ஒரு பொது வெளியில ஒரு பப்ளிக் டொமைன்ல இருக்கிற திருமாவர்கள் ஒரு சுய கேள்வியில அவர் எடுத்துக்கிறாரு. ஏன் அது இல்லை? அவரை பொறுத்த வரைக்கும் திமுக மீண்டும் வரும்னு நம்பினார், நம்ப வைக்கப்பட்டார். திமுகவினுடைய ஆதரவாளர்களாக மாறி போய்விட்ட ரவிக்குமார், சிந்தனை செல்வன், 4 எம்எல்ஏ ஒரு எம்பி, இது எதிர்பாராத திருப்பமாக திமுக தோல்வி அடைந்து பலவீனமாக திமுக தோல்வி அடைவதற்கு காரணம் விசிகாவுடைய வாக்குகள் பூரா தாவேக்காவுக்கு போயிடுச்சு. ஆனால் அவர் அதை ஒத்துக்கலையே. இல்லை, அவர் ஒத்துக்கிறாரோ ஒத்துக்கலையோ, அப்போ திமுக தோற்றதுக்கு என்ன காரணம்? திமுக தோற்று தாவேக்கா கடுமையாக வெற்றி பெற்றது. இவரே தேர்தலுக்கு முன்பு சொல்றார், உங்களை நான் அம்பேத்கர் கருத்துக்களை சொல்லி ஊதா சட்டை அரசியலை புரிய வச்சிருக்கிறேன், நீங்க பால்வாடி அரசியலுக்கு போயிடாதீங்கன்னு அவரே சொல்றாரு. சேரிகள் பூரா விசில் வரையப்பட்டதை அவரே பார்க்கிறாரு. அதை எப்படி மறுக்க முடியும்? அவரே சொல்றது அவரே பல இடங்களில் மறுத்திருக்கார். ஒரு குழப்ப நிலை அரசியல் தான் அவர் தொடர்கிறார். ஆனாலும் திமுக இன்னும் அவரை ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தில் தான் வச்சிருக்கு. காரணம், 5 ஆண்டு காலத்தில் இந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரான ரவிக்குமாரும் பல அரசியல் பலனை கான்ட்ராக்ட் இப்படி பல அனுபவங்களை அவர்கள் பகிர்ந்திருக்கிறார்கள். அப்போ தேர்தல் நேரத்தில் 8 சீட்டுக்கு கூட்டணி கட்சிகள் அத்தனைக்குமே கோடிகளை கொட்டி கொடுத்த திமுக கண்டிப்பாக திருமாவுக்கும் கோடிகளை கொட்டி கொடுத்துருக்கும். அப்போ அந்த கோடிகள் தான் இவருக்கு இப்போ நெருடலாக இருக்கு. இந்த கோடிகள் ரகசியங்களை பனையூர் பாபு சொன்னால் மக்கள் நம்புவான், திமுக சொன்னால் நம்ப மாட்டான். ஏன்னா பனையூர் பாபு யாரு? கடந்த காலத்தில் விசிகா. பனையூர் பாபுவோடு இப்போ வாரியம் இல்லைன்னா ஆளூர் ஷானவாசும் சேர்ந்து கொள்வார். ஆளூர் ஷானவாஸோடு எஸ் பாலாஜியும் சேர்ந்து கொள்வார். சேர்ந்து கொண்டு இவர் 3 பேரும் கொடுக்கிற தாக்குதலை இவர் சமாளிப்பாரா? சமாளிக்க மாட்டார். அதனுடைய விளைவு தான் ஒரு குழப்ப நிலை அரசியலை தொடர்கிறார். அவர் கேட்கிறாரு, நான் மட்டுமா தோத்தேன், திமுக தோத்துது, திமுக மீது தாக்குதல் தொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கிறாரு. திமுக போய் தாவேக்காவோடு மந்திரி ஆகலையே, திமுக தாவேக்கா அமைச்சர் ஆகலையே, திமுக தாவேக்காவோடு வாரியம் கேட்கலையே, திமுக தாவேக்காவோடு கொஞ்சி கொடாவலியே. இதையெல்லாம் விசிகா செய்த காரணத்தினால் ஊடகவியலாளர் கேள்வி கேட்கிறான். ஊடகவியலாளர் சொல்ல வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கு. ஊடகவியலாளருடைய பார்வை பூரா என் மீதே இருக்குதே, நான் வளர்றது பிடிக்கலையா? வளராம போனதாயா பிடிக்கல? வளர்ந்துருந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. வளராமல் போனதனுடைய விளைவுதான்
இப்போ இது ஒரு விமர்சனமாக பார்க்கப்படுகிறது. தனிப்பட்ட முறையில் அவர் மீது யாருக்கும் கோபமோ இல்லை வேகமோ இல்லை. ஒரு தலித் இயக்கம் வளர வேண்டும் என்ற கவலை தான். அந்த அந்த இடத்தில் திருமா சரியாக ஒரு தேர்தல் வியூகம் அமைக்கப்படவில்லை என்பதுதான். ராமதாஸ் வெற்றி பெறுகிற கூட்டணியில் தோல்வி அடைவார், தோல்வி அடைகிற கூட்டணியில் சேரவே மாட்டார். பாமக கட்சி அழிஞ்சே போச்சு, ஆளே இல்லை. அப்பா ஒரு கோஷ்டி, மகன் ஒரு கோஷ்டி, ஒரே ஊரில் 2 பேர், ஒரு கட்சிக்கார 2 அணியாக இருக்கான், 2 பேர் மோதிக்கிறான். அழிந்து போனதை கண்ணால் பார்க்குறோம். அந்த சூழல் விசிகாவுக்கு வந்துவிடக்கூடாது என்பதான் ஊடகவியலாளருடைய கவலை. அதன் மூலம்தான் விசிகா மீது பல கேள்வி கணைகளை கேட்கிற பொழுது அவருக்கு தனி மனித கோபம் வருது. பல சூழலில் விசிகாவுடைய வாக்கு வங்கி என்பது வட மாவட்டங்களில் ஒரு பெரிய வாக்கு வங்கி. இந்த வாக்கு வங்கி திமுகவிடமிருந்து விலகி தாவேகாவிடம் போனதுக்கு காரணம் திமுகவை இத்தனை ஆண்டு காலம் தூக்கி சுமந்தது தான். திமுகவை எதிர்த்தால்தான் அரசியல்னு தெரிந்த அவருக்கு திமுகவை ஆதரித்து அழிந்து போன கட்சி விசிகா என்பதுதான் இப்போ புதுவெளியில் பேசப்படுகிற கருத்து. அதை அவர் புரிந்து கொள்ளணும். முக்கியமாக இங்கே பாஜக தரப்பில் தலித் தலைவர்களை நிறைய பேர் வாங்கிட்டாங்க. குறிப்பாக விசிகா விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் மட்டும்தான் இன்னைக்கு விலை போகாத இருக்கார். அந்த இடத்துல இருக்கிற திருமாவளவன் ஏன் இந்த மலிவு அரசியல்னு சொல்லுவாங்கல்ல, ஏன் அந்த இடத்த நோக்கி நகராரு? அவரோட வளர்ச்சிக்கு பாடுபடாமல் மற்ற கட்சிகளுக்கு பாடுபடுறாரு. இல்லை, மற்ற கட்சிகளுக்கு பாடுபடுறாருன்னா திமுகவுக்கு பாடுபடுறாரு, வேற ஒன்றும் இல்லை. இன்னும் திமுக கட்டிட்டு இருக்காரு. அதுதான் அவருடைய கட்சி இவ்வளவு பலவீனமாக போனது காரணம். இதே ஆதவர்ஜனா சொன்னார், சில நிர்வாகிகளை தவிர அத்தனை பேர் எங்கிட்ட வந்துட்டாங்கன்னார். தேர்தலுக்கு முன்பு சொன்னார். இப்போ தேர்தலுக்கு பின்பு அதையே தான் சொல்றார் ஆதவர்ஜனா. ஆனாலும் அவர் திமுக விட்டு வெளியேற தயாராக இல்லை. திமுக கொடுத்த அந்த பெட்டிகளை திமுக திரும்ப கேட்கிறதோ, ஒருவர் தேர்தல் கணக்கு தேர்தலோடு முடிந்து போனது என்று சொல்லுவதற்கு கூட திரும்ப தயாரா இல்லையா? இப்படியான விமர்சனங்கள் தான் தொடருது. திமுகவை பொறுத்தவரை திமுக எந்த காலத்திலையும் அது ஆட்சிக்கோ அதிகாரத்துக்கோ வருவதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. காரணம், அங்கிருந்த தலித் வாக்கு, கிறிஸ்டின் வாக்கு, முஸ்லீம் வாக்கு அத்தனை வெளியேறிடுச்சு. இனி அதை மீட்டு எடுக்கவே முடியாது. திமுகவை அழிப்பது தான் தாவேக்காருடைய முதல் வேலை. திமுக உடைய ரத்தீஷ் இப்போ அபூர்வரா மாதிரி ஆதவர்ஜுனாட் இருக்கார். சண்முகராஜன் ஆடிட்டு, அண்ணா நகர் ஆடிட்டு யாருட்டு இருக்கா, ஆதவர்ஜுனாட் இருக்கார். அப்போ திமுகவுடைய அத்தனை பலவீனங்கள் தரப்பும் ஆதவர்ஜுனாட் வந்து சரண்டர் ஆயிடுச்சு. அப்போ எப்படி திமுக வளரும்? திமுக இன்னைக்கு திராவிட இயக்கமே ஆதவர்ஜுனாவுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு. ஆதவர்ஜுனா எதை சொல்லுகிறாரோ அதை அரசு இயந்திரம் செய்யும். அரசு இயந்திரம் செய்தால் திமுக மீண்டும் பலவீனமாகும். பல கோடிகள் அரசு பணம் கஜானாவிலிருந்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. ஊழல், லஞ்சம், லாவண்யம், வேலு, நேரு, பாபு, மூர்த்தி, இப்போ அத்தனை பேர் மீதும் வழக்கு பாய்ந்து நீதிமன்றத்தில் அவர்கள் தண்டிக்கப்பட்டால் திமுகவுடைய நிலைமை அதோ கதி. அதே போல் நீங்கள் திமுக நடந்த ஊழல், வெளிநாடுகளில் முதலீடு, சபரீசனுடைய ரகசிய லண்டன் பயணம், இப்படி பல விஷயங்கள் ஆதவுக்கு தெரியும். ஏன்னா நிழலாக இருந்த ரத்தீஷோ ஆடிட்டரு சண்முகராஜனோ இப்போ யாருடைய பிடியில, ஆதவுடைய பிடியில. இதையெல்லாம் தெரிந்து கொண்ட திருமா பதறாரு. திமுக அழிந்து போன நிலையில் தன்னுடைய நிலைமை, தன்னுடைய 5 ஆண்டு கால அரசியல் குடுக்கல் வாங்கல், பெட்டி அரசியல், சோபா அரசியல் எல்லாம் திமுக பகுதி பகுதியாக, தொகுதி தொகுதியாக வெளியே விட்டுவிடுமோ என்கின்ற அச்சம் இருக்கு. குறிப்பாக திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறத பற்றி பேசினாங்க. அது முதற்கட்டம் எடப்பாடி முதலமைச்சராகவும், 2வது ஒரு இதுவும் வந்து திருமாவளவன் முதல்வராக திட்டம் இருந்தது.
இதை ஒருங்கிணைச்சது எல் சுதீஷ் அவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையா? ஏன்னா திருமாவளவனும் அது பேசப்பட்டது அப்படின்றாரு. இது உண்மையா? இல்லைங்க, இப்போது இதெல்லாம் ஒரு மலிவான ஆட்களால் விதைக்கப்பட்ட செய்தி. சுதீஷ் 2 திராவிட இயக்கங்களை அதிகாரத்துக்கு கொண்டு போகிறாருன்னா அது திராவிட இயக்கமே இல்லை. சுதீஷுக்கு என்ன தெரியும்? சுதீஷ் என்ன அரசியல்வாதி? விஜயகாந்த் மச்சான் என்பதை தவிர எதுவுமே தெரியாது. இன்னும் கொஞ்ச நாளில் நடிகர் கருணாஸ் தான் திமுகவை உருவாக்கியவர், அதிமுகவை தாங்கி பிடித்தவர் ஒரு செய்தியை பரப்புனா இதெல்லாம் நீங்கள் போலி நிருபர்களால் உருவாக்கப்படுகிற செய்தி. இதை நம்ம இவ்வளோ நேரம் பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஒட்டுமொத்தமாக திருமாவளவனோட அரசியல் இப்போ எந்த நிலைப்பாட்டில் இருக்குது சார்? தாவேக்கா ஆதரவு நிலைப்பாட்டில் நகர போகிறாரா அல்லது ஆதரவுலேருந்து வெளியே அவரே நான் எந்த நேரம் வேணாலும் வெளியேறுவேன்னு சொல்கிறாரு. அப்போ அங்கே என்ன நெருடல் நடந்திருக்கு? அங்கே ஒன்றும் நடக்கலை. திமுக தான் நெருடல். திமுக முன்னாள் அமைச்சர்கள் தான் நெருடல். திமுக தலைமை தான் நெருடல். திமுக குடும்பம் தான் அவருக்கு நெருடல். இல்லை டெப்டி சிஎம் பதவிக்காக காத்திருக்காரா? இல்லை, பிரதமர் பதவிக்கே அவர் காத்திருப்பார். டெப்டி சிஎம்லாம் இல்லை. 2 எம்எல்ஏ வைத்திருக்கிற இவருக்கு டெப்டி சிஎம்மா அப்படி ஒரு திட்டமே துணை ரவிக்குமார் வந்து டெப்டி சிஎம் இல்லை. ரவிக்குமார் முதலமைச்சரே கேட்கலாம், பிரதமரே கேட்கலாம், கொடுக்கணும்ல. 2 எம்எல்ஏக்கு துணை முதல்வர்னா இப்போ காங்கிரஸ் 4 வச்சிருக்கேன். அவர்களும் துணை முதல்வரா? முஸ்லீம் லீக் 2 வச்சிருக்கேன், அவர்களும் துணை முதல்வர்களா? எத்தனை துணை முதல்வர்? அப்போ விஜய் வீட்டுக்கு தான் போய் முதல்வராக இருக்கணும். அதெல்லாம் விஜய் தான் ஆசைப்படுறாரு அமைச்சரவையில் வரணும், திருமாவளவன் அமைச்சரவையில் பங்கு பெறணும்னு சொல்கிறாங்க. இல்லை, அது இப்போ நடக்கிற இடைத்தேர்தலில் சட்டமன்றத்துக்குள்ளே வரணும். இப்போ வன்னி அமைச்சராக இருப்பதை திருமா ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி ஒரு திட்டம் விஜய்கிட்ட இருக்கு. இதுக்கு திருமாவும் சம்மதிச்சிருக்கார். அது நடந்தால் அது ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. தாவேகா பக்கம் விசிகா இருந்தால் அது ஒரு பலமாக பார்க்குறாங்களா? இல்லை, அவர் திமுக பக்கம் இருப்பதைத்தான் விரும்புகிறாரு. அப்போ தாவேகா எப்படி அவரை நம்பிக்கைக்குரிய ஆளாக சொல்லும்? அடித்து பேசலையே. நான் எப்பொழுது வேண்டுமானாலும் தாவேகா ஆட்சியை கவிழ்ப்பேன் என்று சொல்றவருக்கு எப்படி இடைத்தேர்தல் சீட்டு கொடுத்து அவரை அமைச்சராக்குவாங்க? வன்னிய அமைச்சர் எடுத்துட்டு அவர் எப்படி வன்னியவே இப்போ எப்படியா வெளியே தள்ளி விடத்தான் பார்ப்பாங்க. ஏன்? இவர்கள் நம்பிக்கைக்குரிய ஆட்களே அல்ல, திமுகவுக்கு நம்பிக்கையான ஆட்கள். உறுதியாக நம்மோடு இவர்கள் இருக்க விரும்பவில்லை. இவர்கள் தவிர்க்க முடியாத ஒரு 2 நிலையில் இவர்கள் இப்போ நம்மோடு ஒட்டி கொண்டு இருக்கிறார்கள். எப்பொழுது திமுக விரும்புகிறதோ, திமுக மீது ஊழல் லஞ்ச லாவணிய அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முயற்சித்தால் திமுக அழுத்தத்தின் காரணமாக இவர் தாவேக அரசை கவிழ்த்து விடுவார்னு தாவேக நம்புது. அப்புறம் எப்படி இவர் தாவேக அமைச்சராகுவாங்க, வாரியம் கொடுப்பாங்க? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அப்போ திமுக சொல்படி தான் இப்போ இன்னும் திருமாவளவன் நடந்துன்னு இருக்காரு. இது அப்படித்தான் எடுத்துக்கணும். தாவேக ஆட்சியை கவிழ்ப்பேன்னு கவிழ்ந்து யார் சொல்றா? ஸ்டாலின் சொல்றாரு. அப்போ இவர் அதை ஆமோதிக்கிறார், முன்மொழிகிறார், வழிமொழிகிறார். அப்ப என்ன அர்த்தம்? அப்ப தாவேக நம்புவாங்களா? வர திமுக மேல கை வச்சா இங்க ஆட்சி கலையும். எந்த ஊழல் வழக்கை இப்போ தாவேக ஏன் ஊழல் வழக்க இப்போ யார் மேலே பதிவு செய்யலைன்னா கண்டிப்பா திருமா ஆட்சியை கவிழ்ப்பார். திருமா கவிழ்ப்பதோடு மட்டுமல்ல, கம்யூனிஸ்டுகளையும் கவிழ்க்க முயற்சிப்பார். கம்யூனிஸ்டுகளையும் கவிழ்க்க முயற்சிப்பார், கடுமையா முயற்சிப்பார். இதுதான் இப்போ திருமாவளவனோட கட்டுப்பாட்டில் தான் ஐயுமெல்லாம் இடதுசாரிகள்லாம் இருக்கிறாங்களா? திருமா கட்டுப்பாட்டில் இல்லை, ஆலோசனை சொல்லுவார். திருமா கட்டுப்பாட்டில் அவர் அகில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரா? திருமா அல்ல. இல்லை, கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் திருமா கட்டுப்பாட்டில் இருக்கிறதுக்கு என்ன அகில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை திருமா தான் தலைவரா? இல்லை, தலைவர் ஆக போறா? இடதுசாரிகள் வழியில் தான் நான் பயணம் அதான் இடதுசாரிகளுக்கு அகில இந்திய தலைவரே திருமா தான். இடதுசாரி வலதுசாரிகள் அத்தனை சாரிகளுக்கும் திருமா தான் அகில இந்திய தலைவர். திருமாவை பொறுத்தவரை விசிகாவை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். விசிகாவில் இருக்கக்கூடிய ரவிக்குமாரை கட்டுக்குள் வைத்திருக்க முடியவில்லை. SS பாலாஜியை கட்டுக்குள்ள வச்சிருக்க முடியல.
சிந்தனை செல்வனை கட்டுக்குள்ள வச்சிருக்க முடியல. வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கலான்னு வன்னி அரசை கட்டுக்குள்ள வச்சிருக்க முடியல. அமைச்சர் ஆயே ஆகணும், ஒத்த கால நிற்கிறார் அவரும் ரவிக்குமாரும். இல்லை வெளியிலிருந்து கம்யூனிஸ்டுகளை போல வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்போன்னு சொல்லி அதை நடைமுறைப்படுத்த முடியலையே. அப்போ அவருடைய தலைமையே இப்போ ஒரு சந்தேகத்துக்கு இடமா இருக்கு. ரவிக்குமார் தான் தலைமையோ, ரவிக்குமார் கட்டளைப்படி தான் இவர் நடக்கிறாரோ, ரவிக்குமார் முடிவு செய்யத்தான் அவர் செயல்படுத்துகிறாருன்னு ஒரு சந்தேகம் இருக்கு. அந்த சந்தேகம்தான் தாவேக ஆட்சி எப்பொழுது வேண்டுமானாலும் கவிழ்ப்போம் இப்படி அவர் சொன்னதுக்கு காரணம் திமுகவுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய ரவிக்குமாரை போன்றவர்கள் தான். ரவிக்குமாரை போன்றவர்கள் நிறைய திமுகவில் பலன் பெற்று இருக்கிறார்கள், பயனடைந்திருக்கிறார்கள். அதனால் அதெல்லாம் இப்போ திமுக பட்டியல் போட்டு வைத்திருக்கிறது. எப்போது வேண்டுமானாலும் திமுக வெளியிடும். ஆனால் பல ஆண்டுகள் கழித்து திருமாவளவன் எடுத்த முடிவு நல்ல முடிவு, தாவேகாவுடன் போனது அப்படின்றாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது ஒரு 50-60 ஆண்டு காலமாக தலித் இயக்கம் அமைச்சராக பதவியேற்றதே இல்லை. அப்போ அவர்கள் பதவி ஏற்று இருக்கிறார்கள். அப்போ அந்த சமூகம் அதை கொண்டாடத்தானே செய்யும். ஆனால் இவர் நான் எப்பொழுது வேண்டுமானாலும் கவிழ்ப்பேன்னா இது யாருடைய திட்டம்? அப்போ இதை எப்படி விருப்பமாக அந்த சமூகம் எடுத்துக்கும்? தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.